சென்னையை நெருங்குதா பெங்கல் புயல், தீவிரமடைதா கனமழை. இன்று மாலையில உருவாகுது பெங்கல் புயல். வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக உருவாகுது அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. இதற்கு பெங்கல் புயல் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இதன் காரணமா கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்யறதுக்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கு. இலங்கை நிலப்பரப்பை ஒட்டி இந்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து வரும்பொழுது தமிழக கரையோரமா வரும்போது இது புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தெற்குல தென்கிழக்கு திசையில 550 கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த தாழ்வு மண்டலம் 13 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வரதாகவும் சொல்லப்படுது. இன்று மாலை 5:30 மணிக்குள்ள இது புயலா வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுது. வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து இந்த புயலை ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. இதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம், இதனுடைய திசையில மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே திசையில இந்த புயலானது நகர்ந்து வந்தா இந்த புயலினுடைய மைய பகுதி சென்னைக்கு தெற்கே இருக்கக்கூடிய மாமல்லபுரம், கல்பாக்கம் பகுதிகளில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புயல் காரணமா தரைக்காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும். ஒரு சில நேரங்கள்ல 60 கிலோமீட்டர் வேகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மாலையில புயல் உருவானதுக்கு அப்புறமா தான் புயலினுடைய வேகம் எப்படி இருக்கும், எந்த திசையை நோக்கி நகருது அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது.